எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்ன கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கண்டினியூவாக நமக்கு ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது, அதே போல் நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூவாக லாஸும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டினியூவாக லாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இப்போது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நமக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வரணும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான் எப்பவுமே கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் எல்லா விதமான மார்க்கெட் ட்ரெண்ட்லையும் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வரும். நமக்கு 10 நாள் ப்ராஃபிட் 10 நாள் லாஸ் வந்தாலும் அங்கே நெட்டாக நமக்கு ப்ராஃபிட் நிற்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு லாஸ்ன்னு வரும்போது அந்த லாஸை நம்ம மினிமைஸ் பண்ணோம். அப்படி மினிமைஸ் பண்ணாதான் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இங்கே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு சில ஸ்ட்ராட்டஜி டைமிங் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட் நாம் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு 5000 ரூபாய் இருந்தால் போதும், இல்லை 10,000 ரூபாய் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ அதுபோல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிட்டல் பொறுத்து பெஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் ரேஷியோவில் பெஸ்ட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு நாம் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் அடிஷ்னலாக ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுறதுனால இங்கே எந்தெந்த டைமிங் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ அந்த டைமிங்கில் எந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ அந்த டைமில் நான் என்ட்ரி ஆகிட்டு ஒரு 1000 இல்லை 2000 ருபீஸ் ப்ராஃபிட் வருதா நான் அங்கே புக் பண்ணிட்டு வந்துடுவேன். அதனால் நான் ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும். இன்னையோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸில் இன்றைக்கி நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், அதே போல் 10 மந்த் டார்கெட் 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த கான்செப்ட்லாம் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே குறிப்பாக நான் 10 மந்த் டார்கெட் 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த ரெண்டு கான்செப்ட்லுமே நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலை. இன்றைக்கி கொஞ்சம் நான் வெளியே போக வேண்டியதுனால காலையில் ஒரு 11 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 to 11 இந்த 1 hour தான் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 1 hourல நான் எடுத்த ட்ரேடு 5 minute ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன். ட்ரேடு 10 மந்த் டார்கெட்லையும் சரி 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இதில் ட்ரேட் எடுக்கலைனாலும் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கும் மேக்ஸிமம் நான் இன்றைக்கி எடுக்கக்கூடாது, ஒரு 2 o'clock மேலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த 10 to 11 இந்த 1 hourல ஒரு கன்ஃபார்மாக ஒரு என்ட்ரி வந்ததுனால அங்கே ஒரு என்ட்ரி போய் வந்திருக்கேன். ஸோ அதில் என்ன என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். தென் இந்த 5 minute ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இந்த கான்செப்டில் என்னோட அக்கௌண்ட்டில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 10 மந்த் டார்கெட் 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த கான்செப்டில் என்னென்ன இன்னைக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதில் அடிஷ்னலாக பிசிஜி ஒரு ஸ்டாக் மட்டும் நான் செலக்ட் பண்ணதில் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டாக்கை நம்ம என்ட்ரி போக மாட்டோம். இருந்தாலும் அந்த ஸ்டாக் கிடைச்சதாலும் ப்ராஃபிட் தான், பட் இருந்தாலும் நான் இதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணலை. ஸோ டோட்டலாக நம்மளோட ப்ரொசீஜர் என்னவோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த 3 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இண்டிகோ 300 ரூபா லாஸில் புக் ஆகுது, இந்துஸ்தான் யூனிலிவர் 500 ரூபா லாஸில் புக் ஆகுது, ஜொமேட்டோ 400 ரூபா லாஸில் புக் ஆகுது. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்கில் 1200 ரூபா 1.25% வந்து இதில் லாஸில் புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ரிலையன்ஸு 900 ரூபா ப்ராஃபிட்டு, ஐசிஐசிஐ பேங்க் 250 ரூபா ப்ராஃபிட்டு, ஆக்சிஸ் பேங்க் 350 ரூபா ப்ராஃபிட்டு, ஹெச்டிஎஃப்சி 650 ரூபா லாஸு. டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்கில் 850 ரூபா 1% கிட்ட ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இன்னைக்கு நான் எடுத்திருந்த 5 minute ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக் தான். இதில் என்னென்ன ஸ்டாக் நமக்கு கிடைச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இன்னைக்கு டோட்டலாக 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கேம்பஸ் 51 ரூபா ப்ராஃபிட்டு, பல்ராம் சினி 251 ரூபா 59 ரூபா ப்ராஃபிட்டு, ஐஎக்ஸ் 135 ரூபா ப்ராஃபிட்டு. இங்கே பிடிஎல் இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும் 1647 ரூபா, ஒரு 3%. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 50,000 ரூபா. டோட்டலாக 1200 ரூபா, 2.5% கிட்ட இந்த கான்செப்டில் இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. இந்த ட்ரேடிங்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்த டைம் இன்னைக்கு ஜஸ்ட் 5 minutes மட்டும்தான். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னைக்கு நிஃப்டி ஆப்ஷனில் தான் என்ட்ரு போயிருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நான் யூஸ் பண்ணியிருக்கிற கேபிட்டல்
10,507 ரூபா 50 காசு. இன்னைக்கு 17,450 புட் ஆப்ஷன் போயிருக்கேன். 210 ரூபா 15 காசுக்கு. 229 ரூபாய் 20 காசுக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். டோட்டலாக செல் வேல்யூ 11,600. நெட் பொசிஷன் பார்க்கும்போது 952 ரூபா 50 காசு. இன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இதுதான் ப்ராஃபிட்டு. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய அளவில் ஆசைப்படாமல் சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெகுலராக நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஃபைனலாக நிஃப்டி ஆப்ஷனில் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதில் நமக்கு இன்னைக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கா, அப்படி என்ட்ரி கிடைச்சிது அப்படின்னாக்கா நமக்கு ஃபேவராக ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். நேற்றும் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெஸ்டிங் பார்க்கல. ஸோ 2 நாளோடது சேர்த்து இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். 15லேருந்து கண்டினியூ 3 நாள் 15, 16, 20 இந்த 3 நாள் நமக்கு ப்ராஃபிட் பெரிய அளவில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 21, 22 என்ட்ரி கிடைக்கல. 23ஆம் தேதி ஒரு 89 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. 24ஆம் தேதி ஒரு 40 ரூபா வந்திருக்கு. 27ஆம் தேதி மட்டும் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் என்ட்ரி 50 பாயிண்ட் லாஸு. தென் செகண்ட் என்ட்ரியில் ஒரு 121 ரூபா ப்ராஃபிட் வருது, 121 பாயிண்ட்டு. 28ஆம் தேதி என்ட்ரி கிடைக்கல. 29ஆம் தேதி நேற்று நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேம் 50 பாயிண்ட் வந்து லாஸ் வந்திருக்கு. 27ஆம் தேதி என்ன நடந்ததோ அதே தான். தென் செகண்ட் என்ட்ரியில் ஒரு 90 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. 31ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு இந்த கான்செப்டில் என்ட்ரியே கிடைக்கல. ஓகே, நமக்கு ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வரணும். சப்போஸ் நமக்கு லாஸ் வந்தாலும் இமிடியேட்டாக அது வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் அடுத்த என்ட்ரியில். ஓகே, இப்போ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஃப்யூச்சரில் பார்க்கணும். இதே நமக்கு ஆப்ஷனில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஆப்ஷனில் அதுக்குண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்குண்டான ப்ரீமியம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத திங்கட்கிழமை வீடியோவிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக கற்றுக்கிட்டு ட்ரேடிங் கற்றுக்கிட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சரியான வழிமுறை தெரியல அப்படின்றவங்களும் சரி, யார் வேணாலும் என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸஸில் கலந்துக்கலாம். என்னோட கிளாஸஸ் எல்லாமே எல்லா விதமான ட்ரேடிங்கும் எல்லா விதமான செக்மெண்ட்டும் கலந்த கலவையாக இருக்கும். ஈக்விட்டியில் இன்ட்ராடே, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அதே போல் ஆப்ஷனில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே கலந்த கலவையாக தான் இருக்க போகுது. அதனால் எந்த செக்மெண்ட் வேணுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.